இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க பச்சை பட்டாணி அதாவது பீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட சீசன் பாத்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் கிடைக்கும். அண்ட் பீக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து ஜான்வரி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நம்மளுக்கு கிடைக்கும். இது அப்படியே வந்து ஒரு பாலித்தீன் கவர்ல பேக் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டான மெத்தட் கிடையாது. ஏன்னா இதுல இருக்க நியூட்ரியன்ஸ், டெக்ஸ்டர், கலர் ப்ரிசர்வ் பண்ணணும்னா நீங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். கிரீன் பீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் என்சைம் இருக்கு, அதாவது பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலிசர். ஸோ இதோட ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ பிளான்ச்சிங் பண்றதுனால இந்த என்சைமை இன்ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ இது ஹையா ஆக்டிவா இருக்கும்போது என்ன ஆகும்னா கலர் லாஸ் ஆகும், இன்னுமே ஸ்டார்ச்சி ஸ்வீட் ஆயிடும் அண்ட் டெக்ஸ்டரும் கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ பிளான்ச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு அதனால கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதில் பச்சை பட்டாணி போட்டு ஒரு 1 to 2 minutes இருந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க. மறுபடியும் அதை ஒரு ஐஸ் கோல்ட் வாட்டரில் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ஏர் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஜிப்லாக் பேக் இல்லை ஏர் டைட் கண்டெய்னரில் நல்லா பேக் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீசரில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணும்போது பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரீடைன் பண்ணும் அண்ட் மைக்ரோபியல் க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். நீங்க யாரெல்லாம் வந்து பீஸ் இன்டேக்கை லிமிட் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்க.